உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். அந்த காலத்தில், பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. தம்பி தம்பி முருகேசா, அந்த மாட்டை பற்றிட்டு போப்பா. காலர் நடக்கட்டும், வயரும் அப்படியே கம்மாய் கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு கொண்டா. போயிட்டு வாப்பா. சரிங்கப்பா. சரி. தம்பி, அப்புறம் அந்த லாந்தர் விளக்கு சரியா எரிய மாட்டேங்குது. டவுனுக்கு போய் கொடுத்து அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு வாப்பா. மறந்துடாத. சரிங்கப்பா. ஆமா, இன்னைக்கு ஏன் பள்ளியோடம் இல்லை? ஏதோ மராமத்து வேலையா? ஓ, மராமத்து வேலையா? சரி சரி சரி. அப்புறம் தம்பி மறந்துட்டு பாரு. ஐயோ, மறதி முருகேசா, லாந்தர் விளக்கு சரி பண்ண டவுனுக்கு போறீல்ல, அப்போ போய் அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு விற்கிற மாட்டு தீவன கடைக்கு போ. அவர்கிட்ட போய் என் பேர் சொல்லு, நான் மகன்னு சொல்லு. அவர் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருவார். மாட்டு தீவனம் பூரா அளந்து நமக்கு என்ன வழக்கமாக வாங்குவோமோ அதை கொடுத்துருவார். நீ என்ன பண்ணுற, அதை வாங்கிட்டு வந்துடு. சரியா? சரிங்கப்பா. ஐயா தம்பி, இது ஒரு நிமிஷம். இன்னொன்று மரம் பாரு, மேற்கால தோட்டத்தில் வாழை மரம் இருக்குல்ல, அந்த வாழை மரத்தில் இருக்க ஒரு சீப்பு பழம், வாழைப்பழம் கொண்டு போய் அவருக்கு கொடுத்துரு. சரியா? நான் பல முறை கொடுத்துருக்கேன். போகும்போதெல்லாம் சொல்லுவார், உங்கள் மரத்து ருசி எங்கேயும் வராதுங்க, அந்த மாதிரி பழம் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு வாய் கூட்டாமல் சொல்லிகிட்டே இருப்பார். மறந்துடாத, அதையும் கொடுத்துரு. சரியா? சரிங்கப்பா. சரிங்கப்பா. இப்போ நான் ஒன்றுமே சொல்லியப்பா. டே தம்பி, ஓடி போய் கடையில் ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரியா? நான் மறந்துட்டேன்டா, அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. அம்மா வந்தால் சத்தம் போடுவாடா, ப்ளீஸ் போடா. சாரிப்பா, ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. என்ன, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தா என்னடா ஆகிடும்? மூட் அவுட் ஆகிடும்பா. சரிடா, கடைக்கு தான் போக முடியல. கீழே போய் நம்ம லெட்டர் பாக்ஸில் ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு பாரு. ஒரு முக்கியமான லெட்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வர்ற வருஷத்தில் அதையும் பார்க்காம வந்துட்டேன். போடா ப்ளீஸ். நோ 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 நானே எப்படா ஹோம்ஒர்க் முடியும்னு வேகமாக செஞ்சிட்ருக்கேன். சரிடா கண்ணு, ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போறியா? ஹோம்ஒர்க் முடித்ததும் அம்மா வீடியோ கேம் ஆட பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே. சாரி சாரி சாரி. சே, நான்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா எது சொன்னாலும் சரிங்கப்பா சரிங்கப்பாங்கிறத தவிர வேறு ஒன்றுமே சொன்னதில்லை. காலம் எவ்வளோ மாறிப்போச்சு பாரு. அப்பா, நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவருப்பா. எனக்கு அந்த யோகம் இல்லைப்பா. நீங்கள் சொன்னதை உங்கள் பையன் நான் கேட்டேன், நான் சொன்னதை என் பையன் கேட்க மாட்டேங்கிறப்பா. காலம் எவ்வளோ மாறி போச்சு பார்த்தீங்களாப்பா. என்ன பண்ணுறது, அந்த காலம்தான்ப்பா. என்னமோ வாழ்ந்துட்டுருக்கோம். அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கோன்னு தான் பேரை ஒழிய, சிறை பறவைகளா புறா கூடு போன்ற இந்த சின்ன வீடுகளில் காற்றும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நாமே போவோம், தன் கையே தனக்கு உதவின்னு அதான் சொல்லியிருக்கான் பொழுது. அந்த காலத்தையும் தான் இருந்தது. ஆனால் நான் போனேன், இன்றைக்கி அந்த யோகம் எனக்கு கிடைக்கல. சரி, நாமளே போவோம், அதான் வழி. சரி, நாமளே போவோம், அதான் வழி.